வணக்கம், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். தீபாவளி டைம் நெருங்கிருச்சு. நம்ம என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணலான்னு சர்ச் பண்ணவோ இல்லை பிளான் பண்ணவோ ஆரம்பிச்சிருப்போம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கேரட் 1/2 கிலோ, பால் 1 லிட்டர், சர்க்கரை 1.25 கப், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன். கேரட்டை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அடிகனமான கடாயோ இல்லை நான்ஸ்டிக் கடாயோ யூஸ் பண்ணிங்கன்னா கேரட் அல்வா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் துருவின கேரட், பால் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ கேரட்டோட ஸ்மெல்லும் தெரியாது, அல்வாவோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பால்லையே கேரட் நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும். இந்த கடாயோட ஓரத்துலேயும் பாலோட ஆடை படர்ந்துக்கிட்டே வரும். அதையும் சேர்த்து எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கேரட்டும் பாலும் சேர்ந்து நல்லா கெட்டியாகி வரணும். இது கூட 1.25 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அது தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். மறுபடியும் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்தா இப்போ நம்ம கேரட் அல்வா ரெடி. நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த கேரட் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.